ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 7 நாட்கள் முடிவில் நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கமலஹாசன் மற்றும் மணிரத்னத்தோட கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படம் வந்து போன வாரம் வியாழக்கிழமை, அதாவது ஜூன் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆன திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமல் மற்றும் மணிரத்னம் ஆல்ரெடி வந்து 38 ஆண்டுகளுக்கு முன்னே நாயகன் அப்படின்ற ஒரு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் அப்படியே வந்து முதல் நாள்லேயே வந்து ரசிகர்கள் வந்து லெட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனம் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கமல் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அண்ட் மெயினாக வந்து நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து தக் லைஃப் திரைப்படம் வெளியே வரலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், ட்ரோல்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து எல்லா ஒரு நடிகரும் வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 7 நாட்கள் முடியல வெறும் 90 கோடி வரைக்கும் தான் வசூல் செஞ்சுது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம கமலஹாசன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.